இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதிலே எங்களோடு கூட இணைந்து இருக்கின்ற இடத்தில் இந்த தொழுகையில் பங்கு பெற உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாயிருந்து எப்பொழுதும் எங்களை அன்போடு பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் திரியேக கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய திருசமூகத்திற்கு நேராய் எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் போற்றப்படவும் அருள்நாதர் உதவி செய்தள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து ஞானப்பாடல் 439 பாடுவோம். ஞானப்பாடல் 439. காது குளிர பாடுங்கள் கிருபா சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம்.
முறையாக படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தை நாம் இருக்கின்ற இடங்களிலே முறையாக நாம் சேர்ந்து படிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதங்களின் இரைச்சலம் ஆழத்தை ஆழப்படுகிறது. உமது அலைகளும் திசைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். சேர்ந்து படிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் என்று துதிப்பேன். திருச்சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளின் குற்றங்களையும் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவர் சமூகத்திலே இணைந்திருக்கிற நாம் நம்மிலே காணப்படுகின்ற குற்றங்களை, நம்மிலே காணப்படுகின்ற மீறுதல்களை, நம்மிலே காணப்படுகின்ற அக்கிரமங்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவருக்கு நேராக திரும்புகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை முற்றிலுமாய் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நேரம் என்பதனை உணர்ந்து கொண்டவர்களாய் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கின்றார். இந்த காலை பொழுதிலே நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு சுத்தமுள்ளவராய் இருக்கின்ற ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையான மனதோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா? இந்த காலை பொழுதிலே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் நம்மை அன்போடு எச்சரிக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமிரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய்
இந்த காலை பொழுதிலே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவருடைய தூய சமூகத்திலே உண்மையான மனதோடு நம்முடைய குறைவுகளை, நம்முடைய மீறல்களை அவருடைய திருச்சமூகத்தில் நம் அறிக்கை செய்வோமா? இது ஆண்டவருக்கு நேராக திரும்புகின்ற ஒரு நேரம். நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நேரம் என்பதனை புரிந்து கொண்டவர்களாய் உண்மையான மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோமா? தன்னுடைய வாழ்வின் பாவம் தாவீதுக்கு உணர்த்தப்பட்ட வேளைகளிலே அவன் தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே செபித்தான். தேவனுக்கு ஏற்கும் வலைகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி தன்னை தாழ்மையோடு மன்றாடினது போல ஆண்டவருடைய தூய சமூகத்திலே தாழ்மையோடு நாம் கடந்து வருவோமா? உண்மையான மனதோடு ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குற்றங்களையும் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். இந்த காலை பொழுதிலே உண்மையான மனதோடு எவர் ஆண்டவருடைய திருச்சமூகத்திற்கு நேராக தன்னுடைய குற்றங்களையும் பிள்ளைகளை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய குற்றங்களில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அந்த மன்னிப்பின் மகிழ்வோடு நாம் இணைந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நம்முடைய வாழ்வில் ஒரு மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கின்ற உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போமா? நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்முடைய வாழ்விலே நமக்கு உதவி செய்கின்ற அந்த உன்னதமான ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி உண்மையான உணர்வோடு ஆண்டவரை போற்றுவோமா? வியாதிகளின் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி வந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு போற்றுவோமா? நம்முடைய வாழ்வில் தனிமைப்படுத்தப்பட்ட தருணங்களிலே நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தின உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி உடையவர்களாய் நாம் இணைந்து தாவீதின் ஸ்தோத்திர சுகத்தை இணைந்து நாம் ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இருக்கின்ற இடத்திலே கர்த்தர் கற்றுத் தந்த சுகத்தை நாம் இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை அடங்கிய திருமறை பகுதிகளை படிக்க கேளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை வரையில் உள்ள பகுதிகள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியான
நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய சிந்தனை வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தவிடுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தவிடுவார். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்நாள் வரையில் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நம் ஆண்டவரை சார்ந்து நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய சீடருடைய கலக்கத்தையும் தவிப்பையும் போக்குவதற்காக அவர்களோடு கூட அவர் பேசுகிறார். காரணம் என்னவென்றால், இன்னும் சில காலங்களிலே சீடர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடியினையும் குழப்பத்தையும் அவர்கள் சந்திக்க போகின்றார்கள். அப்படி நெருக்கடியான ஒரு சூழல்களுடைய வாழ்க்கையில வருகின்ற வேளைகளிலே அவர்கள் துவண்டு போகக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு நிலைகளில் அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகின்றதை பார்க்கிறோம். இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களை மிக அதிகமாக அவர்களை தேற்றுகின்றதை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றதை, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றதை அந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், துவண்டு போகக்கூடாது என்பதற்காகவே அவரிடத்தில் சொல்லுகிறார், சத்திய ஆவியாய் இருக்கிற ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், ஒரு தேற்றவாளரை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சத்திய ஆவியானவரை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகின்ற வேளைகளில் யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். இந்த உலகத்தில் ஒருவேளை பலர் என்னை காண மாட்டார்கள், ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். அன்பர்களே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒருபோது நம்மை தனியாக போராட விடுவதில்லை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஆகவே நான் உங்களுக்கு துணையாக ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட இருப்பார். அன்பானவர்களே, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை அவர் அழுத்தமாக சொல்லுகிறார், அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வாசம் பண்ண முதலாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நீ என்னை நேசித்து என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கின்ற வேளைகளிலே ஆண்டவர் அன்றைக்கு சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு தூய ஆவியானவரை நான் வாக்களிக்கிறேன், ஒரு சத்திய ஆவியானவரை நான் வாக்களிக்கிறேன். அப்படி அந்த சத்திய ஆவியானவர், அந்த துணையானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதனை குறித்து மிக சுருக்கமாக இந்த நாளிலே சிறு தலைகளின் வழியாய் நாம் சிந்திக்க நம்மை ஆயத்தப்படுவோம். முதலாவதாக, அந்த சத்திய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இருக்கிற வேளையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை அவர் பலப்படுத்துகிறார். நம்மை அவர் பலப்படுத்துகிறார். அந்த வேத வசன பகுதி வாசிக்கின்ற வேத வசன பகுதியில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதிலே சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
கூட இருக்கின்ற ஒரு ஆண்டவர். எப்பொழுதுமே நம்மை தவிக்க விடுகின்ற ஒரு ஆண்டவர் அல்ல. நம்மை தேற்றுகின்றவராய் நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வில் நன்மை செய்கின்றவராகவே அவர் இருக்கின்றார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை குறித்தவர் சொல்லுகின்ற வேளைகளில் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவரை இரக்கங்களின் தேவன் என்றும் சகல ஆதர்களின் தேவன் என்றும் சொல்லுகிறார். இரக்கங்களின் தேவன், சகல ஆதர்களின் தேவன். அன்பானவர்களே, சிலுவை மரணத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசுநாதர் பல கட்டங்களிலே தன்னுடைய சீடர்களை அவர் பலப்படுத்துகிறார். இந்த பலப்படுத்துகிற ஒரு பகுதியாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்க ஒரு ஆவியானவரை தருகிறேன். அந்த ஆவியானவர் பலமுள்ள ஒரு ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்ததினால், அந்த ஆவியானவரை அவர்களுக்குள் ஆண்டவர் அனுப்பின இருக்கிறதுனால அவர்கள் சாதாரணமாக இருந்தவர்கள் அசாதாரணமானவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளால இருக்கின்ற வேளைகளிலே, அந்த ஆவியானுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற வேளைகளில் சாதாரணமாக இருக்கின்ற நாம் அசாதாரணமானவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம். இது மிக மிக தெளிவான ஒரு உண்மையை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு பின்னால ஆண்டவருடைய வீட்டெழுதின் அனுபவத்தை அனுபவித்த சீடர்கள் அந்த வீட்டெழுதின் அனுபவத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அவர் சென்று கொண்டிருக்கிற வேளைகளில் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் வருகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். அப்படி ஒரு மிரட்டல் வருகிற வேளைகளிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், பேதுருவும் யோவானும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல் இருக்கக்கூடாது, பேசித்தான் ஆக வேண்டும். நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம் ஐயா, எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார், எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம், அவைகளை நான் பேசாம இருக்க முடியுமா? வீட்டளவு ஆண்டவரை குறித்து பேசக்கூடாது என்று சொன்ன வேளைகளில் அவன் சொல்கிறார், நாங்கள் பேசுவோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம். பயந்தவர்கள் தைரியமாக பேசுகிறார், பயந்தவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள். காரணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் என்னுடைய வாழ்வில் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்வில் என்னோடு கூட இருக்கிறார், பயப்படேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அன்பானவர்களே, இந்த கடினமான காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல நேரங்களில் நம்மை அறியாமலே ஒரு சஞ்சலமும் தவிப்பும் நம்முடைய வாழ்க்கையில வருவதுண்டு. ஆண்டவர் எங்களோடு கூட இல்லையோ, ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்விகளை நம்முடைய வாழ்க்கையில எழுப்புகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை பலப்படுத்துகிறேன், உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே இந்த தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நாம் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, ஆண்டவருடைய பலன் என்னை தாங்குகிறது, அவருடைய அருளினால் எல்லாவற்றையும் நான் தாண்டி செல்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் ஆண்டவர் சக்தி ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வேளைகளில் நம்முடைய வாழ்வை அவர் நிரப்புகின்றார். ஒரு மகிழ்வான காலங்களினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவைகளினால் நம்மை நிரப்புகின்றார் என்று நம்ம பார்க்கின்ற வேளைகளிலே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிறார், கன்னிகளினால் நிரப்புகின்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் இந்த ஆவியின் கனிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆவியின் கனிகளை ஆண்டவருடைய வாழ்க்கையில எப்பொழுது தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற வேளைகளில் நம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, அதனால முதலே சொல்லுகிறார், என்னில் அன்பாயிருங்கள், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கள், என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிற. எதற்கு என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, உங்களுக்கு சில விஷயமான நல்ல காரியங்களை, விசேஷித்தவைகளை, சிறப்பானவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் தருவேன். இதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீ என்னில் நிலைத்திருந்தால் நான் உன்னில் நிலைத்திருப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வரும் பொழுது, நாம் ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரியதான ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வருகிற வேளைகளில் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்.
ஏற்படுகிறது. உன்னுடைய சாதாரண வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த மாற்றம் உன்னுடைய வெளிப்படுகிறது. அந்த ஆவியின் கனிகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த மாற்றத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்த மாற்றத்தை குறித்து சொல்லுகிற வேளையில் ஆவியின் கனிகளோ அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார். அந்த ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற வேளைகளில் அந்த ஆவியின் கனிகளில முதல் கனியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் எதிலே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அன்பிலே ஆரம்பிக்கிறது. யார் இடத்துல நாம் அன்பு செலுத்த வேண்டும்? தேவனிடத்திலும் நம்முடைய ஆண்டவரிடத்திலும் பிறரிடத்திலும் நம் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எல்லா கற்பனைகளும் அந்த அன்பிலே அடங்கி விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாமே அதில் அடங்கி விடுகிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆகவே இந்த அன்பை குறித்து நாம் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பிறரை ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதனை நான் என்னுடைய பிறரை நேசிப்பதனை நான் வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? 9 கனிகளை குறித்து ஆண்டவர் வேகமாக தெளிவாக சொல்லுகிறார். 9 கனிகளை நம்ம மீண்டும் ஒரு முறை கூட நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? அன்பிலே ஆரம்பித்து இச்சையடக்கத்தை கொண்டு அந்த பகுதி நிறைவு செய்யப்படுகின்றது. இந்த கனிகளினுடைய கடைசி வார்த்தை இச்சையடக்கம் என்று சொல்லுகிறது. இந்த இச்சையடக்கம் என்பது முழுக்க முழுக்க நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு அனுபவம். இச்சை அடக்கம். என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய ஐம்புலன்களை ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை சரணடைகிறேன். என்னன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு நம்மை நேராக வழி நடத்துகிறது. இச்சை அடக்கம். எந்த பிரச்சனை எதுனாலும் வேற்றுமையோ அல்லது கோபங்களோ அல்லது வேற எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்விலே நம்மை அணுகாது. ஏனென்று சொன்னால் நான் ஆண்டவருக்குள்ளாக நான் அடங்கி இருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்குள்ளாக நான் அடக்கி விடுகிறேன். அவர்களே, இந்த கனிகள் எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்முடைய முயற்சியில வந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமா வராது. பலன் என்னலாம் இதெல்லாம் யார் கடவுள் பக்தி இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கையில வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அது தானாக வருவதில்லை. மாறாக தூய ஆவியானுடைய செயல்பாடுகளின் மூலமா அது நம்மளை வெளிப்படுது. ஆண்டவர் நம்ம வாசம் பண்ணுகின்ற வேளைகளில், நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்ற வேளைகளில் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தின் விளைவாகவே அந்த கனிகள் வெளியே வருகிறது. வாழ்வு ஒரு சமாதானத்திற்கு நேராக அமைந்து விடுகிற வாழ்க்கை நடந்து வருகிறது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வேளைகளில் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சமாதானத்திற்கு நேராகவே கடந்து செல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிற நாம் இந்த ஆவியின் கனிகளின் அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னோடு நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். நான் பிறரை நான் நேசிக்க வேண்டும், நான் சமாதானம் உடையவனாக நான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுமை வேணும், தயவு வேணும், ஒரு சாந்தம் வேணும், எல்லாவற்றுக்கு மேல ஒரு இச்சையடக்கம் எனக்கு வேணும். இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் இல்லையா? ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் அதற்கான ஒரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் சொல்ல, வழிமுறையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தினந்தோறும் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முழுமையான நான் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்வது ஆண்டவரோடு கொள்ளுகின்ற ஒரு உறவு. நான் ஆண்டவரோடு கூட நான் பேசுகிறேன், நான் ஆண்டவரோடு கூட நான் உறவு கொள்ளுகிறேன். அவர்களே, அதனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். எப்படி கேட்போம்? சும்மா கேட்போமா? ஜெபத்தின் வழியாக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்வினுடைய கடினங்கள், என்னுடைய வாழ்வினுடைய பிரச்சனைகள், என்னுடைய தேசத்தினுடைய பிரச்சனைகள், என்னுடைய உலகத்தில் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம எங்க நம்ம எதில் நம்ம சொல்லுகிறோமோ நம்முடைய ஜெபத்தின் வழியாக சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு எல்லாவற்றிற்கும் நான் பதில் தருவேன். இதை எல்லாவற்றிற்கும் நான் பதில் தருவேன். நீ எங்கிருந்து கேட்டாலும் சரி, எந்த சூழலில் நீ கேட்டாலும் சரி, நான் உனக்கு பதில் தருவேன். அன்பானவர்களே, இந்த நெருக்கடியான காலங்கள், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலங்கள், இந்த வீட்டிலேயே முடங்கி இருக்கின்ற ஒரு காலங்கள், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு காலங்கள், நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளை நம்முடைய வாழ்வில்
நாட்களில் நம்மை பலப்படுத்த, கனிகளினால் ஆண்டவரை புதுப்பிக்க, ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அந்த ஜெபத்திலே நாம் செலவிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு முறையாக படித்தோமே சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 1வது வசனம். மானானதை நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரன் ஆழமாக ஜெபிக்கணும். தேவனே மானானதை நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வாஞ்சை நம்முடைய வாழ்விலே இருக்குமானால் எதற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்விலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்வை சிறப்பாக மாற்றுகின்ற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தைரியம் இயல்பாகவே நம்முடைய மனதிலே வந்துவிடும். ஏனென்று சொன்னால், நான் ஆண்டவரோடு கூட நான் பேசுகிறேன், ஆண்டவரோடு கூட நான் செபிக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறேன், நான் ஆண்டவரிலே நான் நிலைத்திருக்கிறேன். மாணவர்களே, இந்த நாட்களிலே அந்த நம்பிக்கையோடு நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நேராய் நாம் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நிறைவான கிருபையும் சமாதானம் நம்மோடு கூட இந்த நாளில் என்னென்றும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆம். இருக்கிற இடத்திலே இணைந்து 71ஆம் கீர்த்தனையினை பாடுவோம். கீர்த்தனை 71. கண்களை ஏறெடுப்பேன் மாமேறும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோமா?
கிருபையாய் எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே. இனிமையான அந்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்குகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை பாதுகாத்து வருகிறீர். உடைய தெய்வீக அன்பை எங்களுடைய வாழ்விலே பொழிந்து ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புகிற ஒரு உன்னதமான ஆண்டவராக இருக்கிறீர் என்பதனை அனுதின வாழ்விலே நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது அரசனை போல கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல இந்த கால வேளையில் நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய நாமத்தை மேம்படுத்து இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாதா, இந்த கடின காலங்களிலும் உம்முடைய மாறாத தயவும் கிருபையும் எங்களை அளவில்லாமல் தாங்கிக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வினாடி உம்முடைய பேரன்பினால் எங்களை ஆட்கொண்டு வருகிறீர், நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, தொடர்ந்து நம்முடைய மற்றற்ற கிருபை ஒவ்வொரு வினாடி எங்களை தொடர்ந்து தாங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆதங்கத்தோடும் பணிவோடும் மண்டை கடந்து வருகிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்திலே தேசத்திலே காணப்படுகின்ற கடினமான சூழ்நிலைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். ஒரு கடுமையான கொள்ளை நோயினால் எங்களுடைய தேசம், இந்த உலகம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்களிலே உம்முடைய பராமரிக்கின்ற கரம், உம்முடைய விடுதலை கரம் ஒவ்வொரு மக்களையும் அளவில்லாமல் தாங்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆனந்தத்தோடு மண்டை கடந்து வருகிறோம். இந்த தேசத்திலே இந்த கடின சூழலில் மக்களை விடுவிப்பதற்காக ஏறெடுக்கின்ற எல்லா சிறப்பு முயற்சிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற காவல்துறையினர், மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய பாதுகாப்பையும் ஆண்டவர் நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு நிலை இடங்களிலே இந்த தொற்றினுடைய வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்களிலே அந்தந்த இடங்களிலே தேவனுடைய பாதுகாக்கின்ற கரம் மக்களை நிறைவாய் தாங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நோய் தொற்றினாலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். லாக்டவுனிலே வைக்கப்பட்டிருக்கின்ற, குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய பராமரிக்கின்ற கரம், பாதுகாக்கின்ற கரம் நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் தாங்க கர்த்தர் உதவி செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளுரை மூலமாய் நாங்கள் கேட்டது போல எங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு கனிகளை தான் எங்களை மகிழ்விக்கின்ற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வாஞ்சித்து ஜெபிக்கிற வேளைகளில் எப்பொழுதும் எங்களோடு கூட உறைந்திருக்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிற நம்பிக்கையிலே ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளு, ஒவ்வொரு மக்களும் அதை அனுபவித்துக் கொள்ளு. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் கடினமான சூழல்களிலே நீர் எங்களை தனிமையாக விடுகின்ற ஒரு ஆண்டவர் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் உறுதியாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்தள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே யார் யார் நம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் வல்லமையாய் செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பயத்தை, கலக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக. நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிற வேளைகளில் சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்களாக மாற்றப்படுவது போல எங்களை ஆண்டவர் கடினமான சூழல்களில் உடைய பேரருளை எங்களை வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பெருமைகளோ மேட்டுமைகளோ அல்ல, இச்சையடக்கமுடையவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் சார்ந்திருக்க, உம்மை நம்பியே நாங்கள் வாழ, உம்முடைய சமூகத்திலே நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அயல் நாடுகளிலும் தூர தேசங்களில் வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பணிகளை நிமித்தமாக, கல்விகளை நிமித்தமாக பிள்ளைகளுடைய சமூகத்தில் சென்றிருக்கிற வேளைகளில் அவருடைய பாதுகாப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு இடங்களில் இந்த கடின சூழல்களினால் தங்களுடைய இல்லங்களுக்கு வர முடியாமல், சொந்த ஊருக்கு வர முடியாமல் பல இடங்களிலே சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். காலங்களை கர்த்தர் சாதகமாக மாற்றித் தருவீராக. ஒரு இயல்பான சூழலுக்கு நேராய் நாங்கள் கடந்து வரக்கூடிய கால
காலங்களை சீக்கிரமாய் எங்கள் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் இந்த சூழலுக்கு காரணமாக இருக்குமானால் ஒரு முறை கூட உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பை கோருகிறோம். நிச்சயடக்க முடியவில்லை, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த கடினமான சூழல் எங்களை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர், ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வந்து எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, சஞ்சலத்தை தவிப்பை எங்களுக்கு எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆறுதலற்றவர்களை ஆறுதல், நம்பிக்கையற்றவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் போடுகிறோம். குழந்தைகள், சிறுவர், சிறுமியர், வாலிபர், பெற்றோர், முதியவர் என தனித்தனியாய் பேர்மேலாய் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் எல்லா மக்களையும் ஆண்டவர் கண்மணி போல நீர் பாதுகாத்துக் கொள்வீராம். உடைய மாறாத தயவும் கிருபை உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் தாங்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எந்த பயமும் இல்லாமல் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணிக்கும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். உடைய சொல்ல கரங்களிலே எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்களை ஏறெடுக்கின்றோம். உடைய சமூகத்திற்கு நேராய் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தயவாய் அங்கீகரித்து எங்களை நீர் நன்மையினால் கிருபையினாலும் ஆண்டவரை எங்களுடைய மகிழ்ச்சியை கட்டினாலும் எங்களை இடை கட்டிக் கொள்ள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல கடவுளின் பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவியாகிய திரியேக கடவுளின் அன்பும் அரவணைப்பும் நீங்காத கூட்டும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மனையோடும் இன்னும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறோம். அவருடைய கிருபையும் சமாதானம் இன்னும் நிறைவாய் நம்மோடு கூட தொடர்ந்து இருப்பதாக.